நேம் அருணா, நேட்டிவ் மதுரை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எல்லாருமே இன்னைக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாரத்தோட ஒர்க்கிங் டே அதில் வந்து நமக்கு வந்து முதல் நாள் திங்கட்கிழமை. இன்னைக்கு எல்லோருமே வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க அந்த பணத்தை தேடி ஓடி அலைஞ்சு செஞ்சு நமக்குரிய வேலையை பார்த்துட்டு இப்போ வந்து வீட்டில் ரிலாக்ஸ்டாக இருக்கிற ஒரு சமயம். ஸோ இந்த சமயத்தில் நமக்கு ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் ஒரு இன்கம் சொல்லலாம், இல்லை ஒரு டிஜிட்டல் அசெட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இன்டர்நேஷனல் லெவல்ல வேர்ல்டு வைடா டெவலப் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் ஒரு நல்ல ஒரு அசட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நமக்கு வந்து இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்த மிஸ்டர் நாகேந்திரன் சார் அந்த சாந்தாராம் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என்னன்னா இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற இடத்துல இருந்து நம்ம டெவலப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ எந்த ஃபீல்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு கிரிப்டோ வேர்ல்டு வைடா எந்த லெவலுக்கு டெவலப் ஆகிட்டு வருதுன்ட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ பெரிய லெவலில் வந்து இன்னைக்கு வந்து பூமிங் ஆகிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரினே சொல்லலாம். ஸோ அதில் நம்ம கிடைச்ச நம்மளுடைய ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் அப்படிங்கிறதா நம்மளுடைய ப்ராஜெக்டோட நேம். ஸோ எல்ஜினஸ்ங்கிறது நம்மளுடைய கரன்சி, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாங்கினஸ் அப்படிங்கிற கரன்சியோட ஷார்ட் ஃபார்ம் தான் எல்ஜிஎன்எஸ்ங்கிறது. ஸோ ஃபர்தராக நம்மளுடைய ப்ராஜெக்டுடைய டீட்டெயிலை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ என்னுடைய ஸ்க்ரீனை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லோருமே நம்மளுடைய ஆர்ஜின் ஃபேமிலி சார்பாக இந்த ஜூம் ப்ரோக்ராமுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல் ஆஃப் யூ வெல்கம் டுடே வேர்ல்டு கிளாஸ் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்மளுடைய சொல்றோம் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் எல்லாமே ஒரு மைய கட்டுப்பாடு இருக்கும். மைய கட்டுப்பாடு அப்படிங்கிறப்ப என்னன்னா அந்த கண்ட்ரோல் சிஸ்டம், அது ஒரு தனி நபரோ ஒரு ஆர்கனைசேஷனோ வாட் எவர் மேபி, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அந்த ஹோல் சிஸ்டமே வந்து ரன் பண்ண முடியும். அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதுவே டீசென்ட்ரலைஸ்ட்னா யாருடைய கண்ட்ரோலும் இல்லாம ஸோ தானியங்கி மூலமா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸா இருக்கும். அதுதான் வந்து டீசென்ட்ரலைஸ். ஒன்ஸ் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை யாராலையுமே மாடிஃபை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அந்த டீசென்ட்ரலைஸ்டுங்கிற அந்த ப்ராசஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் சென்ட்ரலைஸ்டா என்ன, டீசென்ட்ரலைஸ்டா என்னன்னு ஒரு சின்ன வித்தியாசம் வந்து நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் எந்தெந்த ப்ராஜெக்ட் வந்து டீசென்ட்ரலைஸ்டா இருக்குது அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபவுண்டர் அப்படிங்கிறப்ப சென்ட்ரலைஸ்ட் ப்ராஜெக்ட்ல ஒரு ஓனர் இருப்பாங்க. அதுதான் நான் சொன்ன அந்த மையம். ஸோ ஓனர் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் அங்க இருக்கக்கூடிய மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பண்ணி ஆகணும். பண்ண முடியாது, நம்ம போய் ஓனர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஸோ அது சென்ட்ரலைஸ்டு. ஓகேங்களா? ஆனா டீசென்ட்ரலைஸ்டா அப்படி ஒரு ஓனர் இருக்க மாட்டாங்க. அங்க ஒரு கிரியேட்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, ஓனர் வந்து இருக்க மாட்டாங்க. அதே போல சென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட்ல நம்ம உள்ள வந்து ஒன்ஸ் ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் செய்யணும்னா கேஒய்சி கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னா நம்ம பேங்கிங் சிஸ்டம். ஸோ பேங்கிங் சிஸ்டமோட அந்த சென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் அது வந்து யார் கண்ட்ரோல் இருக்குன்னா ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐயும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அங்க நம்ம ஒரு டெபாசிட் பண்றோம், பணத்துக்கு வந்து டெபாசிட் பண்றோம் செய்யறோம்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா கூட நம்ம கேஒய்சி எல்லாமே கொடுத்துதான் ப்ராப்பரா தான் ஓபன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால நம்மளுடைய அசெட்டா இருக்கக்கூடிய அதாவது அந்த பணங்கிற அசெட் வந்து பிரைவேசியா இருக்காது. பட் டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து கேஒய்சி தேவையில்லை. ஸோ நம்மளுடைய அசெட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேசியா நமக்கு மட்டுமே, நம்ம ஷேர் பண்ணாத பட்சத்தில் வேற யாருக்குமே தெரிய வராது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேக்கேஜ். ஸோ பேக்கேஜுங்கிறப்ப ஒவ்வொரு சென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல அதர் கிரிப்டோ ரிலேட்டட் இருக்கக்கூடிய சென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்டா இருக்கட்டும், ஸோ அவங்க ஒரு பேக்கேஜ் வச்சிருப்பாங்க. நீங்க இந்த அமௌண்ட் வச்சுதான் இந்த ப்ராஜெக்ட்ல அசோசியேட் ஆக முடியும் அப்படிங்கிறது. டீசென்ட்ரலைஸ்ட பொறுத்த வரைக்கும் இங்க கண்ட்ரோல் சிஸ்டமே கிடையாதுங்கிறப்ப பேக்கேஜ் மட்டும் எப்படி இங்க இருக்கும்? ஸோ பேக்கேஜுங்கிறதும் இங்க வந்து இருக்கவே இருக்காது. அடுத்து வந்து மணி லாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஸோ பொதுவாகவே சென்ட்ரலைஸ்டு ஈவன் நம்மளுடைய பேங்கிங்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய அமௌண்ட்டை வந்து ஒரு பிக்சட் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷமா 5 வருஷமா பிக்சட் டெபாசிட் பண்றீங்கன்னா அந்த நாள்ஸ் படி அந்த பேங்கோட ரெகுலேஷன் படி உங்களுக்கு மந்த்லியோ இயர்லியோ ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. பட் நம்ம கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை வந்து அந்த டைம் பீரியட் முடிகிற வரைக்கும் நம்மளால எடுக்க முடியாது. அதுதான் லாக்கிங். அது எவ்வளவு காலம் ஆனாலும் அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கேபிட்டல் அமௌண்ட்டை எடுக்க முடியும். ஸோ சில சென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட்லயுமே இருக்குது ஸ்டேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரிப்டோ சென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட்ல யாரோ ஒரு நபர்கிட்ட வந்து பணத்தை வந்து கொடுத்து
அவங்க வந்து அந்த பணம் வந்து அதே போல எத்தனை வருஷம் நம்ம ஸ்டேக் பண்றோமோ 2 வருஷமோ 3 வருஷமோ ஸோ அந்த இயர் வரைக்கும் நம்மளுடைய கேபிட்டல் அமௌண்ட்டை நம்மளால எடுக்க முடியாது, லாக்கிங்ல இருக்கும். பேஸ்ட் ஆன் தட் ப்ராஜெக்டோட நார்ம்ஸ் படி டெய்லியோ வீக்லியோ மந்த்லியோ ப்ராஃபிட் மட்டும் கிடைக்கும். பட் கேபிட்டலை நம்ம எக்காரணம் கொண்டு எடுக்க முடியாது. அதுதான் லாக்கிங் சிஸ்டம். ஆனா டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இங்க ஓனர் இல்ல, ஸோ தனிப்பட்ட ஒரு அக்கௌண்ட் இல்லைங்கிற பட்சத்துல லாக்கிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து இங்க பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, லாக்கிங் கிடையாது. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே செல்ஃப் ஆப், அவங்க ஓனா கிரியேட் பண்ணிக்கிற ஆப் தான் இருக்கும். இப்போ பேங்கிங்கே எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு பேங்கிங்க்கும் அவங்களுடைய பேங்க் ஆப் இருக்கும். ஸோ எஸ்பிஐக்கு ஒரு ஆப் இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா யோனோ ஆப்னு சொல்லி எஸ்பிஐக்கு இருக்குது. ஸோ சிட்டி யூனியன் பேங்க்குக்கு, இந்தியன் பேங்க் மாதிரி ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு ஆப் இருக்கும். அதுல செல்ஃப் ஆப் அந்த பேங்க் வந்து கிரியேட் பண்ணிக்கிறது. அதே போல கிரிப்டோ ப்ராஜெக்ட்லயுமே சென்ட்ரலைஸ்டா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு ஆப்ஸ் வந்து ஓனா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் டீசென்ட்ரலைஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு அந்த மாதிரி ஓன் ஆப் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் ஆப், காமனா இருக்கக்கூடிய டீசென்ட்ரலைஸ்ட் ஆப்ல தான் வந்து ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். அடுத்து இன்கம் பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டுக்காக தான் பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஸோ சென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் பட்சத்துல இன்கம் பிளானை அந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மாடிஃபை பண்ண முடியும். ஸோ எல்லாமே இப்போ கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல தான் ரன் ஆகுது. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல ரன் ஆனாலுமே ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வந்து நம்மளால எடிட் பண்ண முடியாது, மாடிஃபை டெலிட்லாம் பண்ண முடியாது நம்ம சொல்றோம். பட் என்னன்னா சென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்டா இருக்கும் பட்சத்துல ஸ்மார்ட் கான்ட்ராக்டை அவங்களால மாற்ற முடியும். ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட கோடிங்க ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ரன் ஆயிட்டு இருக்கப்ப புதுசா இன்னொரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டை கொண்டு வந்து ப்ராஜெக்டை அப்படியே அதுக்கு வந்து மாற்ற முடியும். அது சென்ட்ரலைஸ் தான். பட் டீசென்ட்ரலைஸ்ல வந்து அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கோடிங் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ப்ராசஸ் படி அது அப்படியே தான் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படிங்கிறதும் நான் சொல்றேன். நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல அது எப்படி அப்ளிகபிள் ஆகுதுங்கிறதும் சொல்றேன். அடுத்து வித்ட்ராவல் சிஸ்டம். வித்ட்ராவல் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் தான் இருக்கும் சென்ட்ரலைஸ்ல. ஸோ நீங்க வித்ட்ராவல் வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்கணும். வித்ட்ராவல் எனக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் வேணுங்கிறது அந்த ரெக்வெஸ்ட் கொடுக்கணும். தட் சேம் டைம் நம்ம கொடுத்த உடனே நமக்கு வந்து கிடைக்காது. ஒரு 24 ஹவர்ஸோ இல்ல 48 ஹவர்ஸோ சம்டைம்ஸ் 3 days கூட நம்ம வெயிட் பண்ணி வித்ட்ராவல் நம்ம ஃபண்ட் எடுக்கிற மாதிரி கூட சில ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்குது. பட் டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட்ல அந்த மாதிரி ரெக்வெஸ்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் ஃபண்டு வந்து உங்களுடைய கையில இருக்கும், யாருடைய கண்ட்ரோல்லையுமே இருக்காது. ஸோ உங்களுடைய ஃபண்டை நீங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், யாருடைய கண்ட்ரோலுமே இருக்காது. அதுதான் டீசென்ட்ரலைஸ்ட். ஸோ சென்ட்ரலைஸ்ட்னா என்ன, டீசென்ட்ரலைஸ்ட் என்னன்னு ஓரளவு புரிஞ்சுக்கும். இதெல்லாம் பேசிக் பாயிண்ட்ஸ் தான். இன்னும் டெப்தா சொன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் பேசிக்கா இது வந்து போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல இப்ப நான் சொன்ன விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜ் கிடையாது நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல. ஸோ பேக்கேஜ் இல்லைங்கிற பட்சத்துல உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட், நீங்க சேவிங்ஸா ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் நீங்க மந்த்லி பண்ற அமௌண்ட்டை கூட ஜஸ்ட் ஒன் டைம் இங்க மாத்தி அதை பணத்தை வந்து வேலை பார்க்க வைக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இது பணம் வந்து உங்களுக்காக வேலை பார்க்கும். ஸோ 24x7 hours எப்ப வேணாலும் உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை யாருடைய பர்மிஷனும் கேட்கணும், ரெக்வெஸ்ட் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க அன்ஸ்டேக் பண்ணி தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ 100% ஃபண்டு வந்து உங்க கையில தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ பொதுவா கிரிப்டோ கரன்சிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் அசெட் அப்படிங்கிற வந்து ஏன் வந்து இன்னைக்கு வேர்ல்டு வைடா வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில பாயிண்ட் சொல்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போர்ட்டபிலிட்டி அப்படிங்கிறப்ப என்னன்னா ஸோ இப்போ நிறைய கண்ட்ரிகள்ல வந்து இப்போ போர் நடக்குது, வார் நடக்குது. ஸோ அந்த போர் நடக்கிறப்ப ஒரு கண்ட்ரியை விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு மக்கள் வந்து மாறி போறாங்க. ஸோ அப்படி போகக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய பிசிக்கல் அசெட்டா இருக்கக்கூடிய லேண்டோ இல்ல வீடோ காரோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எதையுமே மற்ற கண்ட்ரிக்கு அவங்களால கொண்டு போக முடியாது. மேபி அந்த பொருள் அது வந்து அழிஞ்சு போறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. பட் டிஜிட்டல் அசெட்டா இருக்கிற அந்த அமௌண்ட்டை யாராலுமே டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய அந்த பாஸ்கீஸ் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும், எந்த கண்ட்ரில வேணாலும் நீங்க அந்த அது வந்து போர்ட்டபிலிட்டி. ஸோ உங்களுக்கு ஒரு மொபைல் இல்ல உங்களுடைய பாஸ்கீஸ் அது மெமரியில இருந்தா கூட போதும். ஸோ அது மட்டும் இருந்துச்சுனாலே நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா எந்த கண்ட்ரில வேணாலும் நீங்க உங்களுடைய டிஜிட்டல் அசெட்டை ரிகவர் பண்ணி எடுக்க முடியும். போர்ட்டபிள் ஈஸியா போர்ட்டபிள் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 24x7 hours லிக்விடிட்டி. ஸோ 24x7 hours எப்போ வேணாலும் நம்ம ஃபண்டை எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கும். அதுக்கப்புறம் பிளாக் செயின் செக்யூரிட்டி. ஸோ இந்த பிளாக் செயின்ங்கிற வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி கிரிப்டோ கரன்சி, இன்னைக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ல பிளாக் செயினை வந்து உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் என்னன்னா பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிளாக்கும் செயின் ரிலேட்டடா கனெக்டடா இருக்கும். ஸோ இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா அந்த பிளாக் செயின்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்
அந்த செயின் ரிலேட்டடா கனெக்டடா இருக்கிற எல்லா பிளாக்ஸ்லயுமே ஹேக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மூலமா கனெக்டடா இருக்கும். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அவ்வளவு சீக்கிரம் ஹேக் பண்ண முடியாது. ஸோ ஹேக் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. மோர் சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா கிரிப்டோ கரன்சியும் ரன் ஆகுது. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ங்கிற கான்ட்ராக்ட்னாலே நிறைய ஒரு ஒப்பந்தம், ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் செயின்ல இந்த கிரிப்டோ கரன்சிக்குரிய ப்ராஜெக்ட் வந்து இப்படி ரன் ஆகணும்ட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல வந்து ஒரு சிஸ்டம் புரியக்கூடிய லாங்குவேஜ். ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சொலிடிட்டி அப்படிங்கிற லாங்குவேஜ் மூலமா கோடிங் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அது ரன் ஆக ஆரம்பிச்சுன்னா ஸ்டில் எண்ட் அது வந்து அப்படியே தான் ரன் ஆயிட்டு இருக்கும். அது யாராலுமே டெலிட்டோ மாடிஃபிகேஷனோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால பிளாக் செயின் செக்யூரிட்டியில ரன் ஆகுறதும் இதோட மேஜர் ஒரு பிளஸ் பாயிண்ட்ஸ் சொல்லலாம். அடுத்து ஹை அப்ரிசியேஷன். ஸோ கம்பேர்ட் டு அதர் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ நீங்க கோல்டுல பண்ணலாம், லேண்ட்ல பண்ணலாம், அதே போல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க வாங்கி வைக்கலாம். பட் என்னன்னா அதை காட்டிலும் கொஞ்சம் சீக்கிரமா வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸா வந்து கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. இப்ப கோல்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு கோல்டு வந்து நீங்க வந்து பை பண்றீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் இப்போ ஒரு பவுன் வந்து 1,00,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அப்ப இந்த ஒரு பவுன் வந்து 2,00,000 ரூபாய்க்கு நம்ம விற்கணும் அப்படிங்கிறப்ப அது எத்தனை வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். அதே போல ஒரு லேண்ட் இப்ப நம்ம வாங்குறோம்னா அதோடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறக்கும் சம் டைம்ஸ் வந்து இருக்கும். இட் மேக்ஸ் சம் டைம்ஸ். ஆனா இதுவே கிரிப்டோ கரன்சிஸ்ல இன்வெஸ்ட் பண்றப்ப மேபி நம்ம வந்து கரெக்டான கரன்சில ஜென்யூனான ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதனுடைய பிரைஸ் அப்ரிசியேஷன்ங்கிறது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஹை அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரிப்டோ கரன்சிஸ்ல இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு வேர்ல்டு வைடா கிரிப்டோ கரன்சிஸ் வந்து பெரிய லெவல்ல டெவலப் ஆயிட்டு வருது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே கிரிப்டோ கரன்சிஸ்ல 3 டைப்ஸ் ஆஃப் கரன்சிஸ் இருக்குது. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா மைனபிள் கரன்சிஸ், அடுத்து ப்ரீ மைனிங் கரன்சி, அடுத்து மின்டிங் கரன்சி. ஸோ இந்த மின்டிங் கரன்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ மின்ட் ஆகி வரக்கூடிய நம்ம இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி மின்ட் ஆகி வரக்கூடிய கரன்சி தான். ஸோ அந்த மின்டிங் கரன்சியை சேர்ந்ததான் நம்மளுடைய எல்ஜினஸ், ஆர்ஜின் ப்ராஜெக்டுடைய எல்ஜினஸ் அப்படிங்கிற நம்மளுடைய கரன்சி, ஓகேங்களா? ஸோ இந்த கரன்சி வந்து நமக்கு 100% டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் சொல்லிட்டோம். ஸோ டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறப்ப இங்க வந்து ஓனர் கிடையாது, ஆனா கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அந்த கிரியேட்டர்ஸ் யாருன்னா 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சைபேரியன் சர்ச் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு 7 கிரிப்டோ எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு மேல அனலைஸ் பண்ணி எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா யுஎஸ்ஏ, ரஷ்யா, சைனா, சிங்கப்பூர், மலேசியா இந்த நாடுகளை சேர்ந்த 7 கிரிப்டோ எக்ஸ்பர்ட்ஸ் 13 வருஷத்துக்கு மேல அனலைஸ் பண்ணி செஞ்சு இன்னைக்கு ஃபியூச்சர்ல வந்து எப்படி வந்து நமக்கு டிஜிட்டல் கரன்சிங்கிறது இன்னைக்கு நம்ம இந்தியா ஃபுல்லா ஈவன் ஒரு தள்ளுவண்டி கடையில கூட நம்ம கியூஆர் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்ததோ அதே போல இந்த கிரிப்டோ கரன்சி வேர்ல்டு வைடா கண்டிப்பா பூமிங் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை அனலைஸ் பண்ணி ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ப்ராஜெக்டா கொடுக்கணும், ஒரு யூனிக்கான ப்ராஜெக்டா கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஆர்ஜின் ப்ராஜெக்டை வந்து அதை வந்து உருவாக்கி 2024 மார்ச் 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி லான்ச் பண்ணாங்க நம்மளுடைய ப்ராஜெக்ட், ஓகேங்களா? ஸோ லான்ச் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு வெப் 3.0 இன்டகிரேட்டட் ஃபினான்சியல் டெஃபி ப்ராஜெக்ட் தான் நம்மளுடைய. ஸோ டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னே சொன்னேன், அதாவது சென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த இன்கம் பிளான், ப்ராஃபிட் பிளானை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க என்னன்னா ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல இருந்து இன்னொரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டை ஈஸியா வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. பட் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல வந்து அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் கேட்டீங்கன்னா இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு, டிஏஓ, அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ஆட்டானமஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இங்க அப்படி ஒரு வரணும்னா ஓனர் இங்க கிடையாது. அப்போ ஓனர் இல்லாத பட்சத்துல அந்த சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி பர்சன் யாருமே கிடையாது. இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல இங்க என்ன நடக்கும்னா டிஏஓ ஓட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க வந்து ஓட் பண்ணலாம். யார் ஓட் பண்ண போறாங்கன்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய அந்த எவ்ரி பர்சன் அந்த ஓட்டுக்கு வந்து பண்ணலாம். ஸோ நீங்க பண்ணலாம், நான் பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம். ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷனை பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஓகே வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சா சப்போர்ட்ல பண்ணலாம், இல்ல வேணாம்னு நினைச்சா அகேன்ஸ்ட்ல பண்ணலாம். டிரான்ஸ்பரன்சியா நம்ம பார்க்கலாம் சப்போர்ட்டுக்கு எவ்வளவு ஓட்டு வந்திருக்கு, அகேன்ஸ்டுக்கு எவ்வளவு ஓட்டு வந்திருக்கு. ஸோ சப்போர்ட்டுக்கு அதிகமா ஓட்டு வந்துச்சுன்னா அது இம்ப்ளிமெண்ட் ஆகும், அகேன்ஸ்டுக்கு அதிகமா ஓட்டு வந்துச்சுன்னா அது இம்ப்ளிமெண்ட் ஆகாது. அப்ப இங்க ஒரு சேஞ்சஸை கொண்டு வரக்கூடிய அந்த டெசிஷன் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி பர்சன் கூட கம்யூனிட்டி மக்களா தான் இருக்காங்க. அதனாலதான் இது டிஏஓ, டீசென்ட்ரலைஸ்ட் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து இப்ப காலேஜஸ் நிறைய இருக்குது. அதுல வந்து அட்டானமஸ் காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னா என்னன்னா எந்த யூனிவர்சிட்டி கீழேயும் ரிஜிஸ்டர் ஆகாம
அவங்க சொந்தமா எல்லாத்தையுமே பண்ணக்கூடியவங்க. ஸோ ஒரு எக்ஸாம்ஸா இருக்கட்டும், ரிசல்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த காலேஜோட ஓன் டெசிஷன் இருக்கும். அதுதான் அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரிதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் யாருடைய கண்ட்ரோலுமே இல்லை, நம்ம கம்யூனிட்டி மக்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஸோ நம்ம தான் வந்து அங்க வந்து ஓட்டிங் சிஸ்டம் மூலமா அது இம்ப்ளிமெண்ட் ஆகணுமா ஆகக்கூடாதுங்கிறத செலக்ட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 11 ப்ராசஸ் வந்து இந்த ஓட்டிங் சிஸ்டம் மூலமா நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ நீங்க ஆர்ஜின் வெப்சைட்ல போய் டிஓ ஓட் அப்படிங்கிற அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதுல தெரிய வரும். ஓகேங்களா? அப்புறம் பிளாக் செயின் சொன்னோம். ஸோ பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பாலிகான் அப்படிங்கிற பிளாக் செயின்ல ரன் ஆயிட்டு இருக்கு. எத்திரியத்தோட லேயர் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக் செயின் தான் பாலிகான் பிளாக் செயின். அதுலதான் நம்மளுடைய ப்ராஜெக்டும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம சொல்றோம் பணம் வந்து உங்க கையில தான் இருக்குது, யாருக்கிட்டையும் போகல செய்யல அப்படிங்கிறப்ப அப்ப ப்ராஜெக்ட் மூலமா எப்படி ப்ராஃபிட் வரும்னா இங்க ஒரு 7 டைப்பான மெக்கானிசம் இருக்கு. இந்த 7 டைப்பான மெக்கானிசம் தான் 137 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் மூலமா கோடிங் பண்ணி வச்சிருக்காங்க. 13 வருஷம் அனலைஸ் பண்ணது சும்மா சாதாரண விஷயத்துக்காக அல்ல. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஒவ்வொரு ரிலேட்டடா 7 டைப்பான மெக்கானிசம், இது ஒவ்வொன்றும் வந்து இன்டர் கனெக்டடா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்ஜினஸ் கரன்சிங்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஏர்னிங்ஸை கொடுத்து ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்றோம். இதுக்கப்புறம் அவேக்கன்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் 2 அப்படிங்கிற ஒரு இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஆல்ரெடி அதுக்குரிய ஏ காயின் வந்து ஏர்டிராப் மூலமா நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இது எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல எப்ப 10 லட்சம் மக்கள் ரீச் ஆகுதோ அப்ப வந்து இது ஏர்டிராப் மூலமா ஓப்பன் ஆகணும்னு சொல்லி அந்த கோடிங் மூலமா அது ரன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஏ கரன்சி இருக்குது. அந்த கரன்சி ஃபுல்லாமே ஏர்டிராப் மூலமா ரிலீஸ் ஆனோடனே ஏ காயின் வந்து லிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து அதுல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய அனிபிஸ் ஓன் பிளாக் செயின் வரப்போகுது. ஓன் பிளாக் செயினுக்கு ஓன் கரன்சி அனிபி காயின் வரப்போகுது. அதுக்கப்புறம் பேரலல் வேர்ல்ட் சொல்லக்கூடிய மெட்டாவர்ஸ் வரப்போகுது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட கோடிங் மூலமா தான் இந்த கோடிங் மூலமா தான் ரன் ஆகுது. இதுல வந்து 7 டைப்பான மெக்கானிசம் இருக்குது. அந்த மெக்கானிசம் மூலமா தான் நமக்கு ப்ராஃபிட் எல்லாமே வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இப்ப இந்த இதெல்லாம் வெரிஃபை பண்றது இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அண்ட் தென் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 50க்கும் மேற்பட்ட நாடுகளை 20 லட்சம் கிட்ட கம்யூனிட்டி மக்கள் வந்து அசோசியேட் ஆயிருக்காங்க நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல. ஸோ நம்மளுடைய லிக்விடிட்டி கரண்ட் ப்ரைஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வெரிஃபை பண்ணானா இன்னைக்கு வந்து கிரிப்டோ அனலைஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் வெப்சைட் தான் காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட். அதுல அனலைஸ் பண்ணலாம். குவிக் ஸ்வாப்ல லிஸ்டட் ஆயிருக்குது, ஆன்லைனஸ்ல லிஸ்டட் ஆயிருக்குது. ஸோ டோக்கன் ஸ்வீப்பர்ல வெரிஃபை பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டூலு, காயின் ஜெக்கோ இது எல்லாத்துலயுமே நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய வெப்சைட்ஸ் இன்னும் பைனான்ஸோட வெப்3 வேலட்ஸ் இருக்குது, டோக்கன் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுடைய காயினோட விஷயத்த. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆடிட் பண்ண செட்ரிக்ஸ் கைனட்ங்கிற ஆடிட்டிங் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய வெப்சைட்லயும் போய் நம்மளுடைய ப்ராஜெக்டை பத்தி வெரிஃபை பண்ணிக்கலாம். இங்க ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா இங்க வந்து ஓனர் இல்லைங்கிற பட்சத்துல டோட்டல் சப்ளை அண்ட் மார்க்கெட்டிங் சப்ளை ஈக்குவலா இருக்கும். ஸோ யாருமே வந்து ஒரு தனி நபர் அவங்களுடைய வேலட்ல ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து ஹோல்டு பண்ணி வைக்க கிடையாது. நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி மக்கள் கையில தான் இருக்குது. எவ்வளவு எல்ஜினஸ் உருவாகுதோ மின்டிங் கரன்சி சொன்னா எவ்வளவு வந்து உருவாகுதோ அந்த உருவாகுற எல்ஜினஸ் அப்படியே வந்து என்னன்னா மார்க்கெட்டிங்க்கு வந்து சர்க்குலேட்டிங்க்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மின்டிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இன்புட் கொடுக்குறோமோ அவ்வளவுதான் அவுட்புட் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு $1 நீங்க இன்புட் கொடுத்தீங்கன்னா ஒரு எல்ஜினஸ் மின்ட் ஆகும். நம்ம எப்படி நம்ம பொதுவா சொல்லணும்னா நம்ம இந்தியன் கரன்சி வந்து ஆர்பிஐ பிரிண்ட் பண்றாங்க. நம்ம தானே பிரிண்ட் பண்றோம். எவ்வளவு வேணாலும் பிரிண்ட் பண்ண முடியுமானா முடியாது. அங்க ஒரு கண்ட்ரோல் இருக்கு. என்னன்னா கோல்டோட வேல்யூம் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி தான் அமௌண்ட் பிரிண்ட் பண்ணணுங்கிற மாதிரி. ஸோ அது போல தான் நம்ம எவ்வளவு இன்புட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு அவுட்புட் அப்படிங்கிற வரும். ஒரு எல்ஜினஸ் அதாவது $1 மீன்ஸ் டாய். நம்மளுடைய எல்ஜினஸ் வந்து பாத்தீங்கன்னா டாய்ங்கிற ஸ்டேபிள் கரன்சியோட பேரிங்ல இருக்குது. ஸோ நம்ம ஒரு டாய் இன்புட் கொடுக்குறப்ப ஒரு எல்ஜினஸ் வந்து மின்ட் ஆகும். ஸோ இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க வந்து ஒரு $120 டாய் வந்து இன்புட் கொடுக்குறீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 120 எல்ஜினஸ் ஆக்சுவலி வந்து மின்ட் ஆகணும். கரெக்டா? $120க்கு 120 எல்ஜினஸ் மின்ட் ஆகணும். இப்ப கரண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்ஜினஸ்க்கு வந்து 6.2 to 6.5 அப்படிங்கிற வேரியேஷன் இருக்கு. ஸோ கிரிப்டோ கரன்சிஸ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதா செய்யும். ஒரு வேரியேஷன் வந்து இருக்குது. அதுல இப்ப கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா $6.5 வந்து இருக்குது. அப்ப $120க்கு உங்களுடைய அமௌண்ட் நீங்க இன்புட் கொடுக்குற $120 $6.5 ஒரு எல்ஜினஸ் வச்சு 18.5 எல்ஜினஸ் உங்களுடைய வேலட்ல கிரெடிட் ஆயிரும். அதாவது டெபாசிட் ஆயிடும். என்னன்னா நீங்க கொடுக்குற $120
ஒரு பைசா கூட ரெடியூஸ் ஆகாம அப்படியே எல்ஜினஸ் கரன்சியா மாறி உங்களுடைய வேலட்ல டெபாசிட் ஆயிடும். ஆனா இங்க ப்ராசஸ் அந்த 7 மெக்கானிசத்துல ஒரு மெக்கானிசம் தான் இந்த ட்ரெஸரி மெக்கானிசம் சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குதுன்னா 18.5 எல்ஜினஸ் வந்து மின்ட் ஆகுறதுக்கு 18.5 டாய் போதுமானது. ஓகேங்களா? அப்ப அது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 101.5 காயின் எங்க போகுதுன்னா அதுதான் வந்து நம்ம ட்ரெஸரி வேலட்ல போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ அங்க போய் ஒரு ரிஸ்க் ஃப்ரீ அசட்டா ஸ்டோர் ஆகி அது மூலமா அங்க ஒரு ப்ராசஸ் நடந்து அங்க இருந்துதான் நமக்கு ரிவார்ட்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் எல்லாமே ஜென்ரேட் ஆகி கிடைக்குது. இது அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதான் கேட்டா அது மட்டும் கிடையாது. நம்மளுடைய ப்ராஜெக்டோட ஒரு பேக்கப்னே சொல்லலாம் இந்த ட்ரெஸரிங்கிறது. ஸோ இந்த ட்ரெஸரி கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை மார்க்கெட்ல பல்க் அமௌண்ட் ஆஃப் காயின் வெரி மினிமம் பிரைஸ்ல வந்து வருது அப்படிங்கிறப்ப இந்த ரிஸ்க் ஃப்ரீ அசெட் மூலமா பைபேக் பண்றாங்க. ட்ரெஸரியே வந்து பைபேக் பண்ற மாதிரி அந்த மெக்கானிசம் இருக்கு. ஸோ அந்த மெக்கானிசம்லாம் சொல்லணும்னா இது வந்து பெரிய லெவல்ல ஒரு அல்கரிதமிக் வச்சு அந்த சிஸ்டமோட கோடிங் மூலமா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு திங்க் பண்ணிக்காங்க. என்னன்னா அந்த பிரைஸோட ஸ்டெபிலைசேஷனே மெயின்டைன் பண்ணணும். தட் சேம் டைம் ஆஸ் அ இன்வெஸ்டரா உள்ள வரவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு லாங் டேர்மா அவங்க வந்து யோசிக்கிறப்ப ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் இந்த மெக்கானிசம் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மின்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்குங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 டைப்பான இன்கம் கிடைக்குது. ஒன்னு வந்து ப்ராஃபிட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஸ்டேக்கிங் ப்ராஃபிட் பேசிவ் இன்கம் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம்ல 2 டைப்பான இன்கம் இருக்கு. ஒன்னு ஸ்பைடர் வெப் ரிவார்டு. ஸோ ப்ராஃபிட்டுக்கு ஒரு ப்ராஃபிட் ஓகேங்களா? ஸோ பேசிவ் இன்கம் மூலமா நம்ம ஒரு ஒர்க்கிங் பிளான் மூலமா டீம் ஃபார்ம் பண்ற மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு இன்கம். அடுத்து டிஏஓ ரேங்க் அண்ட் ரிவார்ட்ஸ் அந்த இன்கம். அதுக்கப்புறம் விட்ராவல் 4 டைப்பான இன்கம். ஸோ ஒவ்வொரு லைனா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி ரிவார்டு வந்து ஸ்டேக்கிங் ரிவார்டு. அதாவது நீங்க எவ்வளோ எல்ஜினஸ் வந்து ஸ்டேக் பண்றீங்க. இது வந்து பேசிவ் இன்கம், பணம் வேலை பார்த்து பணம் சம்பாதிச்சு கொடுக்கறது. ஸோ நீங்க எவ்வளோ எல்ஜினஸ் ஸ்டேக் பண்றீங்களோ அந்த எல்ஜினஸ்க்கு 0.2% இருந்து 0.4% வருது. 100 எல்ஜினஸ் வந்து ஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.2 எல்ஜினஸ்ல இருந்து 0.4 எல்ஜினஸ். இங்க ஒரு கால்குலேஷன் மெத்தட் இருக்குது. இது ஒரு மெக்கானிசம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் மெக்கானிசம் இந்த ப்ராஃபிட் ரேஷியோல கிடைக்கும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெரி மினிமம் இங்க வந்து 0.3 அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் எடுத்துக்காங்க. அதாவது 0.2 டு 0.4 அப்படிங்கிறதுல மினிமம் 0.3ங்கிறத எடுத்துக்காங்க. நான் என்னன்னா வெரி மினிமம் 0.2 கூட எடுத்துப்போம். ஸோ 0.2% நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த ப்ராஃபிட் எப்பெல்லாம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா எவ்ரி 8 ஹவர்ஸ், ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு ஒன்ஸும் கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 3 டைம் கிடைக்கும். அப்ப 0.2%னா 3 டைம்ஸ் வச்சோம்னா ஒரு நாளைக்கு 0.6%. ரொம்ப மினிமம் வச்சா கூட 0.6% ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு மாசத்துக்குன்னு வச்சோம்னா 18%. மந்த்லி நீங்க 100 எல்ஜினஸ் ஸ்டேக் பண்ணீங்கன்னா 18 எல்ஜினஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஆனா இங்க ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதுதான் என்னன்னா ஆட்டோ காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது. இது என்னன்னா நம்மளுடைய ஃபண்டு உங்க கையில இருக்குது. ஸோ உங்க கேபிட்டலும் சரி உங்க ப்ராஃபிட்டும் சரி நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். யாருடைய பர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபுல் அமௌண்ட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், இல்ல பார்சியல் அமௌண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்ல உங்க ப்ராஃபிட் மட்டும் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆனாலும் 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம அன்ஸ்டேக் பண்ண மாட்டோம். அப்படிங்கிற பட்சத்துல என்னன்னா அந்த முதல் 8 மணி நேரத்துல ஜென்ரேட் ஆகுற அந்த ப்ராஃபிட் உங்களுடைய கேபிட்டல்ல ஆட் ஆயிடும். அப்ப அடுத்த 8 மணி நேரத்துக்கு அந்த கேபிட்டலுக்கும் முதல் 8 மணி நேரத்துக்கு ஜென்ரேட் ஆன அந்த ப்ராஃபிட்க்கும் சேர்த்து ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க 100 எல்ஜினஸ் ஸ்டேக் பண்றீங்க. முதல் 8 மணி நேரத்துல 0.2 எல்ஜினஸ் கிடைக்கும்னு வச்சுக்கோ. அப்ப அடுத்த 8 மணி நேரத்துக்கு 100.2 எல்ஜினஸ்க்கும் சேர்த்து 0.2% அப்படி ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராஃபிட்டுக்கும் சேர்த்து ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகிறதுனால பெர் மந்த் ஒரு மாசத்துக்கு 30ல இருந்து 40% வரைக்கும் கூட ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுடைய ஆர்ஜின் ப்ராஜெக்ட்ல இருக்குது. ஸோ வெரி மினிமம் வச்சா கூட 18%, ஸோ டு 40% வரைக்கும் நமக்கு வந்து பேஸ்ட் ஆன் தட் கால்குலேஷன் நமக்கு வந்து இந்த வேரியேஷன்ல ஸ்டேக்கிங் ரிவார்ட் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஓகேங்களா? இது வந்து பேசிவ் இன்கம். அடுத்து ஆக்டிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம் பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குன்னு சொன்னோம். ஸோ பிஓ அண்ட் பிஓஐ இன்கம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டோட ப்ராஃபிட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம். இதை வந்து ஸ்பைடர் வெப் ரிவார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கம்பல்சரி பண்ணணுங்கிற எந்த வித கட்டாயமும் கிடையாது. நம்மளுடைய ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து எதுக்குமே கண்டிஷன் கிடையாது. ஸோ அதனால இந்த ஸ்டேக்கிங் இந்த ஒர்க்கிங் பிளானுக்கும் கண்டிஷன் கிடையாது.
ஆனா ஆஸ் அ ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளுடைய நேச்சர் ஒரு நல்ல விஷயம் வரப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ வெல்விஸருக்கோ நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி சொல்றது மூலமா நமக்கும் ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்குது. இந்த ஸ்பைடர் வெப் ரிவார்டை பொறுத்த வரைக்கும் 15 லெவல் வரைக்கும், சாரி 1 to 15 லெவல் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க சின்ன சின்ன கிரிட்டீரியாஸ் இருக்கு. நாட் கண்டிஷன், கிரிட்டீரியா. இந்த இது வேணும்னா நீங்க இதை பண்ணணும், அது உங்களுடைய விருப்பங்கிற மாதிரி. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, உங்களுடைய பர்சனல் ஸ்டேக்கிங் வந்து மினிமம் ஒரு நோடு இருக்கணும். ஒரு நோடுங்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு $120. ஓகேங்களா? ஸோ $120 மினிமம் ஒரு நோடு அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணிருக்கலாம். அதே போல உங்க டைரக்ட்ஸ்ல நீங்க எத்தனை டைரக்ட் வேணா கொடுக்கலாம். டைரக்ட்ல ஒரு நபர் ஒரு நோடு $120 பண்ணிருக்கணும். ஓகேவா? அப்படி பண்ணனா ஃபர்ஸ்ட் லெவல் கூடிய ரிவார்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அடுத்து செகண்ட் லெவல் ரிவார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய பர்சனல் ஸ்டேக்கிங்கிறது ஆல்ரெடி $120 பண்ணிக்கீங்க. உங்களுக்கு காம்பவுண்டிங்ல ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா $320 மேல உங்களுடைய பர்சனல் ஸ்டேக்கிங் இருக்கணும். உங்க டைரக்ட்ஸ்ல 2 நபர் வந்து ஒரு நோடு பண்ணிருக்கணும். ஸோ இந்த மாதிரி அப் டு 15 லெவல் வரைக்கும் கிரிட்டீரியாஸ் இருக்குது. அது என்னன்னா, உங்களுடைய பர்சனல் ஸ்டேக்கிங் $120 வந்து $10,000 வரைக்கும் இமிடியேட்டா உடனே பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. உங்களுடைய டீம் எப்படி க்ரோத் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த லெவலுக்குரிய ஸ்பைடர் வெப் ரிவார்டு வேணுங்கிறப்ப ஆல்ரெடி நீங்க ஸ்டேக் பண்ணி உங்க வேலட்ல இருக்கக்கூடிய பர்சனல் ஸ்டேக்கிங் அமௌண்ட் போக பேலன்ஸ் மட்டும் நீங்க விருப்பப்பட்டால் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதே போல டைரக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த லெவலுடைய ஸ்பைடர் வெப் ரிவார்டு உங்களுக்கு வேணுமோ அத்தனை டைரக்ட்ஸ் ஒரு நோட் பண்ணிருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 7வது லெவலுக்குரிய ஸ்பைடர் வெப் ரிவார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய டைரக்ட்ஸ்ல 7 பேர் ஒரு நோடு பண்ணிக்கணும். அதே போல உங்களுடைய பர்சனல் ஸ்டேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா $1,220 இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கிரிட்டீரியாஸ் இருக்குது. அது மூலமா ஸ்பைடர் வெப் ரிவார்டு கிடைக்கும். ஓகே, எவ்வளவு கிடைக்கும், எப்ப கிடைக்கும் கேட்டீங்கன்னா, இதுவும் ஸ்பைடர் வெப் ரிவார்டும் எவ்ரி 8 hours ஒன்ஸ். எப்பெல்லாம் ஸ்டேக்கிங் ரிவார்டுடைய ப்ராஃபிட் வந்து, அதாவது பேசிவ் இன்கம், அந்த ஸ்டேக்கிங் ப்ராஃபிட் எப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு ரிலீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த ஸ்பைடர் வெப் ரிவார்டும் கிடைக்கும். அதனால வந்து ப்ராஃபிட்டோட ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி பிஓ அண்ட் பிஓ இன்கம் சொல்றோம். ஸோ இந்த ஸ்பைடர் வெப் ரிவார்ட் எதுவும் எவ்ரி 8 hours ஒன்ஸ் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15 லெவல்ல வெரி மினிமம் 2% இருந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல மேக்ஸிமம் 16% வரைக்கும். ஸோ இங்கேயும் ஒரு கால்குலேஷன் இருக்கு. பேஸ்ட் ஆன் தட் கால்குலேஷன் தட் டைம் அதை பேஸ் பண்ணி இந்த வேரியேஷன்ல வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்பைடர் வெப் ரிவார்ட். எவ்ரி 8 hours ஒன்ஸுமே இது வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஓ ரேங்க் அண்ட் ரிவார்ட் சொல்லக்கூடிய ரிவார்ட். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்டிவ் இன்கம் தான். ஆனா என்னன்னா, ஸ்பைடர் வெப் ரிவார்டு 15 லெவல் வரைக்கும் கிடைக்கும். 15 லெவலையும் தாண்டி நமக்கு டீம் க்ரோத் ஆகுறப்ப நம்மளுடைய டோட்டல் டீம்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட் தான் டிஓ ரேங்க். $120 இருந்தா போதும். அது மாதிரி நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு நோட் நீங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணி நீங்க எத்தனை டைரக்ட்ஸ் நீங்க கொடுத்து அது டீம் டெவலப் பண்ணாலும் ஹையஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய 3 லெக் வந்து சிஸ்டம் கன்சிடர் பண்ணும். அந்த 3 லெக்கோட இன் டெப்த் வரைக்கும், அது எந்த லெவல் 500 1000 எவ்வளவு டெப்த் கீழே வந்து டீம் டெவலப் பண்ணாலும் அங்க வரக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்டேஜ் அமௌண்ட்டும் வந்து இங்கே கால்குலேட் பண்ணி 3 லெக்ல ஒவ்வொரு லெக்லயுமே 50,000 டாலர் பிசினஸ் வேல்யூ வந்துருச்சுன்னா நீங்க V1 அப்படிங்கிற ரேங்க் V1 ஆரம்பிச்சு V2 V3 V4 V6 வரை இருக்குது. அதுல அந்த $50,000 ஈச் லெக்ல ரீச் ஆயிடுச்சுன்னா நீங்க V1ங்கிற ரேங்க் ரீச் ஆயிருவீங்க. ஸோ ரீச் ஆனோடனே என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் பிசினஸ் நடந்திருக்கும். உங்களுடைய டோட்டல் டீமோட ப்ராஃபிட், அதாவது ஸ்டேக்கிங் வேல்யூமோட ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்டோட 1 to 5% உங்களுக்கு டிஏஓ ரிவார்டா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா வெரி மினிமம் வச்சா கூட 2 to 3 lakhs அதுக்கு மேல அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். பிகாஸ் என்ன, டீமோட வேல்யூ அதிகரிக்கும், ஸ்டேக்கிங் ரிவார்டு காம்பவுண்டிங்ல ஆட் ஆகும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி டோட்டல் டீம் ப்ராஃபிட்ல இருந்தா கிடைக்குது. எவ்ரி 8 hours கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட் தான். எவ்ரி 8 hours தான் நமக்கு இந்த டிஓ ரிவார்டு, நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த 3 ரிவார்டுமே 8 hours ஒன்ஸ் கிடைக்கும். பட் டோட்டலா மந்த்லி அப்படின்னு கால்குலேட் பண்றப்ப நம்ம இந்தியன் ரூபில வெரி மினிமம் வச்சா கூட 2 lakhs 3 lakhs பர் மந்த் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன் தான் V1 அப்படிங்கிற ரேங்க். அடுத்து V2 அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி 50,000 3 லெக்ல வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இது ஸ்டேக்கிங் வேல்யூ வந்து ஆட் ஆயிருக்கு. அதோட அடிஷ்னலா 1 லட்சம். ஸோ $1.5 லட்சம் ஈச் லெக்ல வந்துருச்சு. ஒவ்வொரு லெக்லயுமே 1.5 லட்சம் டாலர் வந்துருச்சுன்னா நீங்க V2ங்கிற ரேங்க் ரீச் ஆவீங்க. உங்களுடைய மந்த்லி ஏர்னிங்ஸும் மோர் தென் 10 lakhs 15 lakhs மூவ் ஆயிரும்.
அதுக்கப்புறம் வந்து V3 அப்படிங்கிற ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஹையஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய 3 லெக்ல $3,00,000 ஒவ்வொரு லெக்லையும் 3 வந்துருச்சுன்னா நீங்க V3ங்கிற ரேங்க் ரீச் ஆவீங்க. உங்களுடைய அர்னிங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 25-30 லேக்ஸ்க்கு மூவ் ஆயிரும். அடுத்து V4க்கு வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ஈச் லெக்ல வரணும். உங்களுடைய மந்த்லி அர்னிங்ஸும் மோர் தென் 60-80 லேக்ஸ்ங்கிற லெவலுக்கு மூவ் ஆயிரும். அடுத்து V5ங்கிற ரேங்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா $10,00,000 ஒவ்வொரு லெக்லையும் வந்திருக்கணும். ஒவ்வொரு லெக்லையும் 10 லட்சம் வந்திருக்கணும். நீங்க V5 ரேங்க் ரீச் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய மந்த்லி அர்னிங்ஸ் மோர் தென் 80 லேக்ஸ் 1 crore மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து V5 வரைக்கும் டோட்டல் டீமோட டோட்டல் பிசினஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுவாங்க. V6க்கு பிசினஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய அந்த ஆக்டிவ் ஹையஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய லெக்ல 3 மெம்பர்ஸ் V5ங்கிற ரேங்க் ரீச் பண்ணாலே நீங்க V6ங்கிற ரேங்க் ரீச் ஆயிருவீங்க. உங்களுடைய மந்த்லி அர்னிங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 3 crores 3 crores அதுக்கு மேலேயுமே இப்போ 18 crores வரைக்குமே கூட earn பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டீம் ஏன் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூ. மற்ற ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க இந்த பொசிஷன் ரீச் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி இவ்வளவு கிடைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ சொல்லுவாங்க. பட் நம்ம ப்ராஜெக்ட்ல ஏன் ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூ சொல்லாம மோர் தென் இவ்வளவு நீங்க யாரும் பண்ணுவீங்கன்னு சொல்றோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம டீமோட பிசினஸ் நாளுக்கு நாள் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். தட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோ காம்பவுண்டிங்லயுமே நம்மளுடைய டாலரோட வேல்யூ வந்து அதாவது டீமோட டாலர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹையஸ்டா வந்து வேல்யூ மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய மந்த்லி ஏர்னிங்ஸ் வந்து ஹையஸ்டா மூவ் ஆகிட்டே இருக்குமே தவிர ஸ்டாண்டர்டா அப்படி நிற்காது. இப்போ V1ல இருக்கிறவங்க நம்ம வெரி மினிமம் 2 லேக்ஸ் சொல்றோம். பட் V1ல இருக்கிறவங்க 6 லேக்ஸ் 7 லேக்ஸ் வரைக்கும் கூட பர் மந்த் வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே V2ங்கிற பொசிஷன் போனாங்க மோர் தென் 15 லேக்ஸ். இன்னைக்கு சொன்னோம்னா V6ங்கிற ரேங்க்ல இருக்கிறவங்களா வந்து பாத்தீங்கன்னா 18 crores வரைக்கும் கூட ஏர்ன் பண்றாங்கிறது நம்மளுடைய ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ஏன் இதை கேள்விப்பட்டோம் அப்படின்னா இன்னைக்கு V6 பொறுத்த வரைக்கும் நார்த் சைட்ல தான் வந்து ஒரு 4 பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சவுத் சைடு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓப்பன் மார்க்கெட்டிங்கா இருக்கு. நம்மளுடைய ஹையஸ்ட் ரேங்கே வந்து பாத்தீங்கன்னா V3 நம்மளுடைய சப்போர்ட்டிவ் பிள்ளை மிஸ்டர் ஆனந்தன் சார் வித்தின் 9 monthsல இந்த V3 அப்படிங்கிற ரேங்க் வந்து ரீச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா V2 அப்படிங்கிற ரேங்க் நம்மளுடைய டெக்னிக்கல் பில்லர் மிஸ்டர் சாந்தாராம் சார் இப்போ வந்து ஆக்சுவலி வந்து ஒரு 7 monthsல இந்த V2 அப்படிங்கிற ரேங்க் வந்து ரீச் பண்ணிருக்காங்க. இன்னும் சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா V3ங்கிற ரேங்க் வந்து சீக்கிரமாவே ரீச் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் V1ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. பைப்லைன்லயும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண் கூட பார்த்தவங்க இவங்க எல்லாருமே. ஸோ நார்த் இந்தியாஸ்ல பண்ணவங்க அவங்களுமே வந்து சம் ஜூம் மீட்டிங்ஸ்ல ஓப்பன் பண்ணி அவங்களுடைய இன்கம் டீட்டெயில் தான் காமிச்சிருக்காங்க. ஓகே நம்ம அது வேணாம். நமக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் இவங்க எல்லாருமே ஆனந்தன் சார் ஆகட்டும் சாந்தாராம் சார் ஆகட்டும் அதே போல V1 அச்சீவ் பண்ணல நம்மளுடைய செந்தில் சார். ஸோ இப்போ லாஸ்ட் 8 o'clock ஜூம் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாம் தெரியும் செந்தில்குமார் சார் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அவர் அந்த சாரு அதுக்கப்புறம் ஐயப்பன் சாரு முருகன் சாரு அதுக்கப்புறம் நாகராஜ் சாரு பாலமுருகன் சார் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா V1 அப்படிங்கிற ரேங்க் வந்து ரீச் பண்ணிருக்காங்க. ஸோ அது பைப்லைன்ல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாசிபிலிட்டியா நம்ம கண்ணில் பார்த்த விஷயம். ஸோ வே ஆஃப் பிளானிங்கும் பாயிண்ட் ஆஃப் வியூவும் கரெக்டா பிளான் பண்ணிட்டோம்னா நம்மளும் வந்து ஆஸ் வெல் சீக்கிரமாவே வந்து அச்சீவ் பண்ண முடியும். இது சிம்பிளா நம்ம பண்ணக்கூடிய விஷயம். $50,000 3 லெக்ல வரணும். ஸோ நம்மளால வந்து ஒரு $5,000 ஈச் லெக்ல வித்தின் 3 monthsல நம்மளால கொண்டு வர முடியும். அது வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கிற பட்சத்துல அடுத்து வரக்கூடிய 7ஆம் மாசம் V1ங்கிற ரேங்க் ரீச் பண்ணிடுவோம். ஸோ V1க்கு தான். அதுக்கப்புறம் V2 V3ங்கிற வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரமாவே வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்மளுடைய DAO ரேங்க் அண்ட் ரிவார்டோட ஒரு ஸ்பெஷல். ஸோ லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய DAO ரேங்க் அண்ட் ரிவார்ட்ல இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ராவல் பூல் இன்கம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்கி ஜாக்பாட் ஆப்ஷன் சொல்லலாம். அதாவது என்னன்னா நம்ம எல்ஜினஸ் கரன்சியை நம்ம ஸ்டேபிள் கரன்சி கன்வெர்ட் பண்றப்ப 5% வித்ட்ராவல் சார்ஜ் அது வந்து போகும். ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா 2.1% பர்னிங் ப்ராசஸ் போகும். அந்த 0.9% டெவலப்பர் ஃபீயா போகுது. 2% வந்து ரிவார்ட் பூலுக்கு போகும். ஸோ இந்த ரிவார்ட் பூல் போகக்கூடிய அந்த 2% ஆஃப் அமௌண்ட் எப்ப $20,000 ரீச் பண்றோம் அங்க ஒரு பிளாஸ்ட் நடக்கும். அந்த பிளாஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி அந்த கொடுப்பாங்க. இந்த இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனா என்னன்னா அந்த டைமிங்ல ஸோ நம்ம வந்து அந்த லக்கி ஹேட்ஸ்ல வந்து $920 அப்படிங்கிற அந்த அமௌண்ட் ஒரு நோடு அப்படிங்கிற அமௌண்ட்டை ஒரே ஷாட்ல அந்த லக்கி
ஹேஷ்ல வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணோம்னா நம்ம வேலட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் லக்கு அதை பேஸ் பண்ணி இது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது போல வீக்லி இன்கம், மந்த்லி இன்கம்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து லக்கை பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட் ஆப்ஷன். ஓகேங்களா, இதுவும் ஒரு இன்கமா நமக்கு கிடைக்குது. அப்புறம் வந்து நமக்கு சப்போர்ட்டிவ் வேலட் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், டி ஆப்ல தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபுல்லாமே ரன் ஆகுது. ஸோ டோக்கன் பாக்கெட் அது உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா எது வேணாலும் டோக்கன் பாக்கெட் வேலட்டோ சேஃபாலோ இங்க டோக்கன் பாக்கெட் தான் போட்டிருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு இல்லை. உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்க எந்த வேலட் வேணாலும் டிச்சாட் எதுல வேணாலும் நீங்க வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட் அசோசியேட் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து பாலிகான் அப்படிங்கிற பிளாக் செயின் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டிவ் பிளாக் செயின்ல நம்ம பாலிகான் பிளாக் செயின்ல நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகுது. ஸோ இன்னும் வந்து ப்ராஜெக்டை பத்தின மேற்கொண்டு இதுதான் நம்ம மெயினா வந்து இன்கம் டீட்டெயில்ஸ். ஸோ இதுதான் ஒரு 7 டைப்பான மெக்கானிசம் இருக்குது. இங்க கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எல்லா ப்ராசஸுமே நடக்குது. கம்யூனிட்டி தான் இங்க எல்லாருமே. ஸோ இங்க வந்து 100% டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா நம்மளுடைய ஆர்ஜின் எழுதுற எவ்வளோ அமௌண்ட்ல வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். we can start any amount, we can unstake our amount any time. எந்த டைம்ல வேணாலும் நமக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை நம்ம வந்து பேங்க்ல வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நம்ம அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம எப்ப தேவைப்பட்டாலும் ஏடிஎம்ல போய் நம்ம எடுத்துக்க முடியும். அது போல ஸோ உங்களுடைய வேலட்ல தான் உங்களுடைய பணம் ஃபுல்லா இருக்குது. அந்த வேலட்ல இருக்கக்கூடிய பணத்தை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஃபுல் அத்தாரிட்டி பர்சன் நீங்க மட்டும்தான். இதை யாரும் ஒருத்தர் வேணாலும் எடுத்துக்கலாம், மறுபடியும் பணம் வந்தா நீங்க சேவ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்க கையில மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்டுடைய யூனிக்கான விஷயங்கள். ஏன் மற்ற ப்ராஜெக்டை காட்டிலும் நம்ம ப்ராஜெக்ட் ஒரு தனித்துவமா இருக்குன்னா இதுதான் காரணம். இன்னைக்கு அதனாலதான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 2 இயர்ஸ்ல 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல வந்து அசோசியேட் ஆயிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல ஆடிட்டிங்ல இருந்து எல்லாமே வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ரூஃபா தான் நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ கிரிப்டோ கரன்சி என்னங்கிறது பேசிக்கா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுல சென்ட்ரலைஸ்டுக்கும் டீசென்ட்ரலைஸ்டுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி ஐடென்டிஃபை பண்றதுங்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸ் சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய கரன்சி மின்டிங் கரன்சி சேர்ந்தது. அதுக்கப்புறம் நம்மளுடைய கரன்சியோட கீ ஃபீச்சர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இப்ப ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்கம் நம்ம சொன்னோம். ஸோ செகண்ட் சோர்ஸ் ஆஃப் ஒரு இன்கம் அப்படின்னு நம்ம நினைச்சு உள்ள வந்தாலும் அவங்களுக்கும் இது ஒரு பெஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்ட் தான். ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரிச் கிளாஸ் பீப்புள் இல்ல, மிடில் இல்ல, லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் கூட ஒன் டைம் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வெரி மினிமமா இங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சா கூட வித்தின் ஸ்டார்ட் பீரியட்ல அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்ல கொஞ்சம் வந்து அவங்க வந்து மேல வரலாம். படிப்படியா அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரலாங்கிறது ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டியா ஆர்ஜின் ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நாயிந்தா சாருக்கும் சாந்தாராம் சாருக்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டை பத்தின டீட்டெயிலை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ண உங்க எல்லோருக்குமே ஒன்ஸ் அகைன் தேங்க் பண்ணிட்டு என்னுடைய ப்ரெசன்டேஷன் நான் இப்ப தற்காலிகமா முடிச்சுக்கிறேன். விஸ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ அருணா சிஸ்டர், தேங்க்யூ. நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான அதாவது இன்னைக்கு கரண்டா இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு ட்ரெடிஷனல் பேங்கிங்க்கு ஆல்டர்னேட்டிவா வந்திருக்க இந்த டெஃபி ப்ராஜெக்ட். அதுல ஒன் அண்ட் ஒன்லி வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெஃபி 3.0 அப்படின்ற அந்த லாஸ்ட் வெர்ஷன் அப்படின்றது நம்ம சிஸ்டம் தன்னைத்தானே சரி பண்ணிட்டு அதுல உள்ள பினான்சியல் சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு 3.0 சிஸ்டத்தை நமக்கு தெளிவா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 5 ஜூம் நடக்குது. அதுல இறுதியா வந்து 9 மணி ஜூம். அதை நமக்கு அருமையா எடுத்து கொடுத்த அருணா சிஸ்டருக்கு நம்ம டீம் சார்பா நன்றியை தெரிவிக்கும் விதமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்டின் அப்படின்ற ரியாக்ஷன் கொடுத்து நம்ம அவங்கள பாராட்டுவோம். அது உங்களுக்கு எல்லா பேர்த்துக்கும் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ நீங்க உங்களோட பாராட்டுகளை ஆர்டின் சிம்பிள் கொடுக்கலாம். அப்போ அருணா சிஸ்டருக்கு அப்படின்றது எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு கோல்டு அப்படின்றது அவங்களோட சிம்பிளே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ ரஞ்சனி மேடம், நாகராஜ் வி ஒன் சார், எஸ்பிஎம் ராஜ் சார், ஓகே. அப்போ எல்லா பேரும் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி